தவளை மாதிரி இருக்கேன் நான். மூக்கு சரியா? ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல் மிஸ்டர் கேமர்ஸ். நம்ம சேனலில் இப்போ வந்துட்டு ஹாரர் கேம் சீரீஸில் நம்ம மூணாவது கேம் பண்ண போகிறோம். அது பேராநார்மல் டெரிட்டரி பார்ட் 2. பார்ட் 1 எனக்கு தெரியாது. இது வந்து மொபைல் கேம். நம்ம ப்ளூ ஸ்டார் யூஸ் பண்ணி நாங்கள் பிசியில் இல்லை பிசி கேம் சப்போர்ட் ஆகுது. முடிஞ்சு போங்க. ஆல்ரெடி 2 பண்ணுங்க ப்ரோ அப்படிங்கிறாங்க. நல்லது. அதுக்கெல்லாம் என் பிசி சப்போர்ட் ஆகுனா பண்ணாமல் இருப்பேனா? ஓகே விடுங்க. ஓகே, இப்போது நம்ம பண்ண போகிற கேம் என்னென்னா பேராநார்மல் டெரிட்டரி 2. என்ன கான்செப்ட் அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு 10 ரொம்ப விஷயம் பொம்மைகள் இருக்கும். அந்த பொம்மையை வந்து நம்ம 10மே தேடி கண்டுபிடிச்சி எடுக்கணும் வீட்டுக்குள்ளே. 10மே கண்டுபிடிக்கிற அந்த சமயத்தில் நிறையா பேய் ஆட்டங்கள் நமக்கு காமிப்பாங்க. பேய் ஆட்டங்கள் இல்லை, பேராநார்மல் ஆக்டிவிட்டியை காமிப்பாங்க. அதில் எத்தனை டைம் நம்ம பயப்படுறோம்னு சொல்லிட்டு அப்படின்னு இல்லை, நம்ம எப்படி பயப்படாமல் போய் கடைசி வரை நின்று தோக்காமல் அந்த பேய்கிட்ட சாகாமல் போய் அந்த கடைசியில் போய் நிற்கிறோமோ, அந்த கடைசி பொம்மையை தூக்காமோ அவங்க வந்து ஜெயிச்சிட்டாங்க. கடைசியில் அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி நீங்கள் எப்படி பயந்தீங்க, எந்த மாதிரி பயந்தீங்கன்னு நாங்கள் கடைசியில் சொல்லுவோன்னு சொல்லியிருக்காங்க. எந்த மாதிரி சொல்லுவாங்கன்னு சத்தியமாக தெரியல. டிஜெக்டாக ஏன் வச்சுருக்காங்க தெரியல. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். சரி, ஆரம்பிச்சிடலாமா? ஆரம்பிக்கலாம். அவங்க கேமுக்குள்ளே போகலாம். இங்கே சொல்லியிருக்காங்க இந்த கேம் என்ன டெஸ்ட் என்ன என்னதானே இதெல்லாம் போட்டுறாங்க. எனக்கு இங்கிலீஷ் படிக்க தெரியல. அடிச்சு முன்னேற வேலையை பாடுறா. சரிப்பா, ஸ்டார்டல் டெஸ்ட் இல்லை, நான் சொன்னதான் இவ்வளோ சொல்லியிருக்காங்க. என்ன இந்த மாதிரி டெஸ்ட்டு வைக்கலாம். இந்த மாதிரி ஹாரர் கேம்ஸில் எப்படி நீங்கள் சர்வே பண்ணுறீங்க அப்படிங்கிற ஒரு சின்ன டெஸ்டிங்னா இல்லை அந்த மாதிரி சுவிட்செல்லாம் ஆஃப் ஆகும், தண்ணி டேப்லாம் ஓப்பன் ஆகும், அப்பப்போ பேய் வந்து நிற்கும், பேய் பின்னாடி ஓடி வரும். நீங்கள் வந்து எப்படி தைரியத்தோடு நீங்கள் போய் முடிக்கிறீங்க அப்படின்னு பார்க்கறது வந்து இந்த கேமு. இந்த மாதிரி வித்தவுட் பர்ஸ் பண்ணாமையோ பிரேக் பண்ணாமையோ இந்த கேமை முடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த மாதிரி வந்துன்னு ஆரம்பிச்சிடலாமா? ஹெட்ஃபோன் தம்பி. ஓகே, டச் ஃபார் ஓகே. சரி. ஓலேகா, அவன் பேர் ஓலேகா. ஒலேகா இல்லை, ஒலேகா வந்து ஆமாம் ஒலேகா இல்லைடா, ஓலேகா. உங்களால் மட்டும்தான் எங்கள் ஃபேமிலியை காப்பாற்ற முடியும் அப்படின்னு மெசேஜ் பண்ணியிருக்காங்க. ஓகே, என்ன விஷயம் அப்படின்ற மாதிரி கேட்கலாம். உங்களுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப பெரிய ஸ்டோரி. என்னென்னா இந்த மாதிரி எங்கள் வீட்டில் ரொம்ப ஸ்ட்ரேஞ்சான விஷயம் நாளைக்கு நடக்குது. இதுமாதிரி அப்பப்போ லைட் ஆஃப் ஆகுது, நைட் ஆனால் இந்த மாதிரி சம்பவம் நடக்குது. நீங்கள் என்னன்னு வந்து நாங்கள் ரூம் காலி பண்ணி போயிட்டோம், எனக்கு ரொம்ப இதுக்குமே பயமாக இருக்குது, அதனால் நீங்கள் என்னென்னு பாருங்க அப்படிங்கிறாங்க. புரியுது, ப்ளீஸ் உங்கள் அட்ரஸை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் இந்த மாதிரி இதுமாதிரி 8 மாதத்துச்சு என்னன்னு தெரியல. 8:30க்கு 8:32. அப்புறம் எனக்கு கண்ணு தெரியுதா பாரு. ஓஷன் எஸ்ட்ரீட் 24 hours ஆகி போயிடுச்சேன். இந்த அட்ரஸ் வாங்கப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம அங்கே தான் போகிறோம். ஏன்னா நம்மளே வாங்கினா போய் எண்ணி வாங்கணுமாடா? அவங்க கேட்டதுக்கு தான் நம்ம ரிப்ளை பண்ணுறோம். நம்ம சர்வீஸ் சர்வீஸ் அப்படின்னு என்னது அது? ஃபைன் 8. நான் 10 தப்பாக சொல்லிட்டேன். 8 இங்கே பாரு, முன்னாடியே ஒன்று இருக்குது. இப்படி பாரு, இங்கே முன்னாடி சென்சிட்டிவிட்டி செஞ்சு வச்சிரு. சென்சிட்டிவிட்டி எப்படி இருக்குன்னு பார்க்க வேணாமா? ஓகே 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 8 மாந்திரிக பொம்மையை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஒன்று எடுக்க பேய் உக்கிரமாகுமா? அப்படியா? தெரியல, கேட்குறேன் உங்கள்கிட்ட. எனக்கு என்ன இந்த கேமை பற்றி. இது வந்து இந்த கேம் பேசிஃபை மாதிரியா? பேசிஃபை மாதிரியா இருக்கும். ஐயோ, பேய் சுற்றி இருக்குமாடா? ஷீட்
இங்கே ஒன்று வாட் கதவுக்கு சைடில் பேர் இல்லை ஒளிஞ்சுக்கிட்டு இருப்பான். இதோ அவனே சாத்திப்பான். ஓ இது மெயின் டோர். எப்படி சார் இப்படி சைடில் வந்து கீழே பாரு. ஆட லூஸ் பையில. ஏய் இப்படி திரும்பியா, இப்படி போயா, இப்படி கீழே ஏதாவது இருக்கா? கீழே ஏய் இன்சைடு பாரு. இங்கடா இல்லடா. ஓவனுக்குள்ள ஏதாவது இருக்கான்னு. ஓவன் எங்க? ஓவனுங்க இதுதான். நீ ஓவன்ல டிஷ் வாஷிங் நினைக்கிறேன். ஓப்பன் பண்ணியா? அவனே டிஷ் வாஷர் எப்படியா? இது பேர் என்ன? இது பேர் மைக்ரோவேவ் இது பிக்க வேணா? ஆமா. இதுக்குள்ள பொம்மை வைப்பாங்களா? அடேடா ஃப்ரிட்ஜுக்குள்ள பாரு. இது என்ன வித்தியாசமா இருக்கு? ஒரு பொம்மை ஒரு மாதிரி இருக்கும் போலயே. பேயை பார்த்தும் கூடி பயம். நான் சாப்பிட்டல. அது கீழே பாரு ஃப்ரீசர். நம்ம இப்படிக்கா போவோம். ஏய் நெருப்பெரி இது மேன். போ கதை சாத்தி விட்டுரு. என்ன பொம்மை மேன்? சே இந்த மேனை விட்டு தர மாதிரி பொம்மை இருக்கு. இந்த மாதிரி வந்துச்சுன்னா சுத்தி முத்தி பாருடா பேய் வருதானே. அப்படியா நின்றுக்கிட்டு இருக்க? சாப்பிட்டுக்கலாம் முடியாதா? பேய் இப்படி சப்பையா இருக்கு. இதுதான் வயதுதா திரும்ப நீங்க பாருங்க. மூணு பிடிச்சிருக்கோம். டக்குன்னு பாத்துட்டு கேம் நொட்டுவாங்க. இங்கடா ஏதாவது இருக்குதுன்னு பாரு. இல்லை ஒரு இப்படியா இதெல்லாம் ஓப்பன் பண்ண முடியுமா? இதெல்லாம் ஓப்பன் பண்ண முடியாது. இல்லை ஓகே நம்ம இப்படிக்கா போவோம். இத்தனை மெயின் அப்படின்னா நம்ம பரவாசல் அதிகம் வந்துருக்கோம். நம்ம எல்லாமே பரவாசல் அதிகம் தான் போகலாம் போல. இப்படி திரும்ப இங்கே பாரு ஸ்டோரேஜ். ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. ஐ லவ் யூ. வெறும் லவ்னு தான்டா இருக்கு லூஸ் பையில. லவ் ஃபார் ஃபுட். இங்கே பாரு இங்கே ஒரு டோர் இருக்கு. இந்த டோர் அமானுஷ்யமான டோர். இது மாதிரி போச்சா? இங்கே பாரு இது தோற. அதுக்குள்ள போவாத, அது வித்தியாசமா இருக்குது. கக்கூசா உள்ள போய் பாரு. ஏதாவது உட்காந்துருக்கும். க்ளோஸ் பண்ணு. அஞ்சு நம்மளே பேய் தான்டா. தெரியுதா? கண்ணாடியில் தெரியும். இங்கே பாரு கெச்சப் இல்லையா, அது ஷாம்பு. இரு இன்சைடு வா. இதுக்குள்ள பாரு ஏதாவது இருக்கா? ஓப்பன் பண்ண முடியாது. பண்ண முடியுமா? எதுக்குடா டோரு? இந்தா வந்து டேய் என்னடா பயமுறுத்துறீங்க? இதெல்லாம் என்ன செய்யுங்க? 8ல் 4 கண்டு. என்ன சாப் போக சாப்பிட்டாங்க. ரெடி பெட்டர் இஸ் போம்ல. இப்போ வாங்க. கீழே எல்லாமே இது பண்ணி வச்சா. வணக்கம். என்னடா இது? என்னப்பா வீடு உடைக்கிற? இதுக்குள்ள போக விடலடா. அது டக்குன்னு போடா. ஒளிஞ்சுக்கு இருக்காது. இருக்காதா? என்னமோ அம்மா ஒரு விஷயமா இருக்குது. அதான் அவனு சொன்னா. இங்கே பாரு இதுக்குள்ளெல்லாம் போய் பாரு. ஏதாவது ஒளிஞ்சு போனதா? இது திறந்துடாது. தப்பி தவறி திறந்துடாது. நீ மேலே போ.
மேலே முதல்ல 8 பொம்மையை கண்டுபிடிச்சான் அமானுஷ் மேலே. நாலு ஐயோ பேய். மேடம் நீ மேலே தான் இருக்கீங்களா? நான் கீழே போய்க்கிறேன். ஏன் ஓப்பன் பண்ணிக்கலாம் மேலே? இப்போ மேலே தான் போயாகணும். ஜம்ப் ஸ்கேர் வரும் போல. என்ன ஜம்ப் ஸ்கேரு? மெதுவாக டேர்ன் பண்ணுவீங்க. நடந்து வருது தோத்துதா? இது ஸ்பிரிண்டெல்லாம் இல்லையா? மடகாஸ்கர் என்னதான் வேலை பண்ணிட்டேன். பொறுமையே பெருமை. நம்ம மெதுவாகவே போவோம். என்ன அவசரம் உனக்கு? ஓப்பன் பண்ணாதா? பயமா இருக்கு. இது பண்ணுவா. மேலே மேலே பாரு, முதல்ல மேலே பாரு. நீ ஒன்றும் இல்லை. அக்கா எக்ஸ்கியூஸ் மீ, அது தெரியாமல் வீட்டுக்குள்ள வந்துட்டேன். வெளியே போக சாவி கிடைக்குமா? வெளியே போக முடியலைங்க. நீ இது சவுண்டு கேட்டால் பயமாக இருக்கு எனக்கு. அக்கா ப்ளீஸ் டோன்ட் ஹர்ட் மீ. நான் பாவம். போ மேலே. அக்கா மேலே தானே இருந்தாங்க. நீ மேலே போடா. ஓடிச்சு அக்கா. பெரியக்கா பயம் போட்டாதீங்கக்கா. பயமாக இருக்குக்கா. இங்கே ஒன்றும் இல்லை. கதவு சாத்திர முதல்ல. இது என்னது? இதான் பொம்மையா? காளான். என்னலே காளான் ஜோக்ஸ். என்னடா பூக்குது? இது வெளிநாட்டு ஃப்ளோரில் ரெண்டல் பார்ஷியல் பேமெண்ட் அக்ரிமெண்ட். இது ரெண்ட் கொடுக்குறதுக்குன்னு இந்த வீடு ரெண்ட்டுக்கு கொடுக்க போகலான்னு நினைக்கிறேன். அதான் பேக் பண்ணி வச்சுருக்காங்க. நினைக்கிறோம் பேய்க்கு பிடிக்கல போல. இந்த டோருக்கு போயிடும். என்ஜாய் இதுவா? இது கன்ஃபார்மா? இந்த கக்கூஸில் எத்தனை அதுவும் கக்கூஸாங்க? எத்தனை கக்கூஸாக இருக்கும்? மினி காளான். அது பெருசு குட்டி. இங்கே வந்து போகும்போதுக்கா அது கிடைக்கிறது தான் கஷ்டம் தான். ஒளிஞ்சிக்கன்னு சொல்லுது. பாசிஃபை மாதிரியே தான் இருக்கு. ஒரு கதவை திறந்து பார்த்துக்கிட்டு இருக்கு. நம்பி என்ன பண்ணீங்க? என்ன ஓகே கூல். ஒன்றும் இல்லை, பயப்படுறீங்களா? பண்ணு ஓப்பன் பண்ணு. ஓடி சிஸ் பொண்ணு இருக்கணுங்க. நம்ம தான் பேய். எத்தனை இருபது வருமே. என்ன வந்துச்சு? நீ ஒன்றே ஒன்று மாந்து போனேன். நான் பேய் சவுண்டை கேட்குறீங்க. என்னன்னா நீ போன இது அந்த டோரு தெரியுதா? இப்போ வேணாம், சுற்றியே போகும். நாங்கள் அக்கா அங்கே நின்று வெளியே வாடா அப்படின்னு நம்ம இப்படி ஓடிடலாம். இன்னாங்க இல்லை சிஸ் நீ வேற வழி நின்னுடா. இதுவாடா அப்பப்பா வீடு உடைக்கிறாங்க கைஸ். பின்னாடி போயிரு, அந்த டோர் ஓப்பன் ஆகி. ஆமாம்மா அங்கே தான் இருக்கு.
கடிக்கிறாரு. சாவிக்கு எங்கடா போவேன் நானு தடுத்துதுடா. மேலே லிவிங் ரூம் போ, அங்கதான் இருக்கணும். எங்கடா போற போடா. அக்கா சும்மா கடிக்கிறீங்க, பயப்படுங்க. ஏய் சோ கதவை சாத்தானீங்களானே, பயந்து விழுந்துடா எனக்கு. ஓ என்னையா சவுண்டுது. பயமா இருக்குடா, பயந்துட்டாதீங்கடா. நாய் வேற பிழைக்குது. சாவி இல்லை, ஒன்றும் இல்லை. எங்கே போய் கண்டுபிடிக்கிற சாவி? எங்கடா நீங்கள் வாய்ப்புகள் அதிகம். லிவிங் ரூம் சாதாரண கீழே பார்க்குறியா? இங்கே தான்டா இருக்கு குருட்டு பையில. ரன் அவே ஃப்ரம் த ஹவுஸ், டிஸ்ட்ராய் தி ஸ்டாச்சுன்னு தான் வந்துச்சு. சிலை உடைக்கிறதா? என்ன சிலை? நம்ம கையில் பை பை. ஏன்னா பின்னாடி பாரு அக்கா. பை பை. இவன் ரிசல்ட்டா இது? சல்யூட் பண்ணியிருக்காங்க நம்மளுக்கு. நம்ம தைரியசாலியா, நம்ம இங்கே நடந்த கதையில் அப்படியே வெளியே போய் சொல்லுவோம்மா. நம்மளுக்கு பயம் இல்லையாம்மா? நம்மளை பயமுறுத்துறதுக்கு ஏதாவது இருக்குதான்னு கேட்குறாங்க பாரு. பயப்பட மாட்டோம் நம்ம. செம்ம கேமானது இது. வந்துட்டு ஒரு நல்ல கேம் இருக்குது, அது பேர் பேசிஃபைன்னு சொல்லுவாங்க. அதோட லோ அண்ட் மாடல் மாதிரி தான் இருக்குது. அதாவது பயங்கரமான பிசியில் வச்சுருந்தோம்னா, இல்லை ஓரளவுக்கு நல்ல பிசி வச்சுருந்தோம்னா அந்த கேம் விளாட்லாம். சப்போஸ் அது அந்த மாதிரி இல்லை அப்படின்னா இந்த கேம் ட்ரை பண்ணி பாருங்க. இது மொபைலில் அவைலபிள். மொபைலில் ஜஸ்ட் 20 rupees தான். நீங்கள் 20 ரூபா எனக்கு ஆஃபரில் வந்துச்சு, அதனால் நான் ஆஃபரில் வாங்கிட்டேன். நீ இப்போ எவ்வளோ தெரியல, நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய் பேரநார்மல் கிளை 2 அடிச்சு பாருங்கள். அந்த கேம் வரும், ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு என்ன ரிசல்ட் வந்து மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்க. நம்ம இன்னொரு புது வீடியோவில் சந்திப்போம். அது மாதிரி உங்களிடமிருந்து விடைபெறுவது ராகுல் மோதன். அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லணும்டா கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் சொல்லு, மறக்காமல் பெல் பட்டனை பெல் பட்டன் அமைங்க. நீங்கள் கமெண்டே பண்ண மாட்டேங்கிறீங்க. ஒன்றா இன்னும் முக்கியமான விஷயம் சொல்லணும்டா. என்னென்னா, நான் வந்து அந்த மோடை டிசேபிள் பண்ணி வச்சிட்டேன். நீ கமெண்ட் பண்ண காசு கேட்க மாட்டாங்க. ஆமாம், கமெண்ட் பண்ணால் காசு கேட்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் இன்ஸ்டன்ட் கமெண்ட் பண்ணலாம். அதுலேயும் சொல்லி திட்டினாச்சும் போகடா, ஏன்னா முடியலடா. நீ சாரி வாடா வந்து ஃப்ளோவில் வந்துருச்சு. வந்ததால் பேசினாச்சும் போங்க, டாட்டா வச்சுட்டு போங்க. எனக்கு மனசு சந்தோஷமாக இருக்கும். ஏன் அப்படி பண்ணுறீங்க? வன்மமா இன்னும் ஃபுல்லாக வன்மத்தை வச்சுட்டு இருந்தாங்க. சரி, உங்களை மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம். அதுவும் வரை உங்களை மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ராகுல். பை. Pray for Wayanad.